வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றோமே, அது நம்ம அரசாங்கங்களோட அதிகாரத்தை என்ன பண்ணுது? அதை அதிகப்படுத்துதா இல்ல குறைக்குதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல உலகமயமாக்கல்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட் வசதிகளால இந்த மொத்த உலகமே ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இதத்தான் குளோபல் வில்லேஜ்னு சொல்றோம். இதனால நாடுகளுக்குள்ள இருக்கிற தொடர்பு, ஒருத்தர் சார்ந்து இருக்கிற நிலைமை முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சரி, இந்த உலக கிராமம் உருவாகிடுச்சு. ஆனா இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த கிராமத்தோட தலைவர்களா இருந்த தேசிய அரசாங்கங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இனிமேல் வேலையே இல்லையா? அவங்களோட அதிகாரம் அர்த்தமில்லாம போயிடுச்சா? இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பில்குல் எதிரெதிரான பதில்கள் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப வலுவான வாதங்கள். அந்த ரெண்டு வாதங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் சில பேர் சொல்றாங்க, அரசாங்கத்தோட கதை முடிஞ்சுது, உலகமயமாக்கல் அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும்னு. இன்னொரு பக்கம் மத்தவங்க சொல்றாங்க, இல்ல அரசாங்கம் அழியல, அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குது, காலத்துக்கேத்த மாதிரி மாறிக்குதுன்னு. சரி, இந்த ரெண்டு வாதங்களையும் ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். முதல்ல அரசாங்கத்தோட கதை முடிய போகுதுன்னு சொல்ற வாதத்தை பாப்போம். பிரெஞ்சு பேராசிரியர் ஜீன் மேரி கெஹனு இது 1995லேயே சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க, பணம், தகவல், டெக்னாலஜி இதெல்லாம் ஈஸியா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இந்த பார்டர்களுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் இருக்கு? இதுக்கப்புறமும் இந்த எல்லைகள் தேவையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டாரு. அறிஞர் டேவிட் ஹெல்ட் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறாரு. அவர் 1991லேயே சொன்னாரு, இந்த புது உலக அமைப்பு எந்த ஒரு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலையும் இல்ல. ஒரு நாடு எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் தனியா நின்னு இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாதம் என்ன சொல்ல வருது? அரசாங்கத்தோட கண்ட்ரோலை மீறி மூலதனம் போகுது. பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிங்க எந்த நாட்டு சட்டத்துக்கும் கட்டுப்படாம இயங்குது. சர்வதேச நிதி அமைப்புகள் நாடுகளுக்கு டிக்டேட் பண்ணுது. கடைசியா நான் இந்தியன், நான் அமெரிக்கன்னு சொல்ற அந்த தேசிய அடையாளம்ங்கிற உணர்வே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதுதான் இந்த வாதத்தோட மொத்த சாராம்சம். சரி, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அதாவது ரெண்டாவது வாதம். இது அரசாங்கத்தோட எதிர்காலத்தை பத்தி ஒரு ஹோல்டான வேற ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குது. இந்த வாதம் என்ன சொல்லுதுன்னா, தேச அரசு ஒன்னும் காணாம போகல, அது அழியவும் இல்ல. அதுக்கு பதிலா இந்த புது உலக சூழல்ல சர்வைவ் பண்றதுக்காக அதோட அமைப்பையே அது மாத்திக்குது, தன்னைத்தானே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்குது. இது ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட் இல்லையா? அதாவது அரசாங்கங்களுக்கு சில விஷயங்கள்ல பவர் குறைஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க இந்த புது குளோபல் கேமோட ரூல்ஸை நல்லா கத்துக்கிட்டாங்க. அதனால வழக்குழிஞ்சு போறதுக்கு பதிலா தங்களோட ரோலையும் வேலையும் மாத்திக்கிட்டு இந்த புது சிஸ்டத்துல எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த மாற்றம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? ஆமா, இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற தியரி மட்டும் அல்ல. இந்த பெரிய மாற்றம் அரசாங்கங்களையும் சரி, நம்மள மாதிரி குடிமக்களையும் சரி நேரடியா பாதிக்குது. அதுக்கு நிஜமான உறுதியான விளைவுகள் இருக்கு. இந்த டேபிள பாருங்க, இது ரொம்ப தெளிவா காட்டுது. உலகமயமாக்கலுக்கு முன்னாடி அரசாங்கத்தோட பங்கு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சுன்னு. உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்குவோம். முன்னாடி எல்லாமே அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு, ஆனா இப்போ மார்க்கெட் தான் முடிவு பண்ணுது. அதே மாதிரி இறையாண்மை, முன்னாடி அது முழுமையானதா இருந்துச்சு, இப்போ பல நாடுகளோட பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. நலத்திட்டங்கள் முன்னாடி அரசாங்கத்தோட முக்கிய பொறுப்பா இருந்துச்சு, ஆனா இப்போ அது குறைஞ்சு போச்சு, இல்லனா தனியார் கைக்கு போயிடுச்சு. கடைசியா பார்டர்ஸ், முன்னாடி ரொம்ப இறுக்கமா இருந்த எல்லைகள் இப்போ ரொம்ப இலகுவா யாரு வேணும்னாலும் வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சில முக்கியமான மாற்றங்களை பார்க்கலாம். தனியார் மயமாக்கல்னால பொருளாதாரத்துல அரசாங்கத்தோட பங்கு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. WTO, IMF மாதிரி சர்வதேச அமைப்புகளோட ஒப்பந்தங்கள் ஒரு நாட்டோட இறையாண்மையே கட்டுப்படுத்துது. இன்னொரு பக்கம் ISS மாதிரி குளோபல் தீவிரவாத குழுக்களால புதுவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உருவாகியிருக்கு. இதெல்லாம் அரசாங்கத்தோட அதிகாரத்துல ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள். அப்போ இதோட முடிவு என்ன? இதுக்கு ஒரு முடிவு இருக்கான்னு கேட்டா இல்ல. இது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான மாற்றம். நம்ம எல்லாரும் இந்த மாற்றத்தோட ஒரு பகுதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேச அரசு அழியல, அது தப்பிச்சிடுச்சு. ஆனா அது சில தசாப்தங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இல்ல. அதோட அதிகாரம், அதோட நோக்கம், அதோட செயல்பாடுகள் எல்லாமே அடியோட மாறிப்போச்சு. இது ஒரு புதுவிதமான அரசு. இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன்.
உலகமயமாக்கல் உருவாக்குன இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்காக அரசாங்கங்கள் உண்மையிலே தங்களோட அதிகாரத்தை இழந்துடுச்சா இல்ல அத ரொம்ப புத்திசாலித்தனமா வேறொரு வடிவத்துக்கு மாத்திக்கிடுச்சா? இது அதிகாரத்தை இழந்த கதையா இல்ல ரொம்ப ஸ்மார்ட்டா தன்னை தகவமைச்சுக்கிட்ட ஒரு கதையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?